மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கார், புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிலாம் இருக்கு. இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது பிரம்மன் எழுதிய ரகசிய விதி, மறைக்கப்பட்ட உண்மை என்ன, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசி மறைக்கப்பட்ட ஹிடன் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைக்கப்பட்ட உண்மை என்ன, பேசும் திறன் இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்கு அங்க பேச கற்றுக் கொடுக்கணும். மிதுன ராசிக்கு அடே அப்பா, நீங்களும் பேசுவீங்க, என்ன மற்றவங்க பேசுறதையும் கேட்டுப்பீங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சிறு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவீங்க. சில நேரத்துல குழப்பங்களை உண்டு செய்யக்கூடியவர் அந்த மிதுனம் ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது. பேச்சுத்திறன் உங்ககிட்ட அபாரமான பேச்சுத்திறன் இருக்கு. நான் மிதுன ராசினாலே பேச்சு திறமையெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. எதா இருந்தாலும் ஒன்றும் இல்லாத இடத்துல கூட சாதிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு பேச்சு திறமை இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ற மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த மாதிரியான ஒரு மனசு அப்படிங்கிறது இருக்கும். எல்லோருடனும் எளிதாக பழகுவார்கள். ஆனால் எல்லார்கிட்டையும் நீங்கள் பழகிடுவீங்க. ஆனால் திரும்ப அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. எல்லார்ட்டையும் நல்லா பேச பழகும். ஆனால் உங்ககிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் காரியம் சாதிச்சுக்க முடியாது. நீ கரெக்டான ஆளு தான் நீ. ஆனால் அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. அறிவு அதிகம், ஆனால் அதை பயன்படுத்தும் திசை மாற்றி வரையில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போதுமே இந்த மிதுன ராசி அப்படின்னும் போது உபய ராசி, குழப்பமான ராசின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. நீங்க எப்போதுமே நீங்க பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு கிழமை ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு, குருவருள் துணை கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஏதாவது ஒரு சூழலில், ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படும்போது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மறைக்கப்பட்ட உண்மை. 12 ராசிகளுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, அது மிக முக்கியமானது. அப்போது இதுக்கு என்ன விஷயம் நமக்கு பண்ணணும், மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன. இப்போ நான் நிறைய ராசிகளில் நான் பேசிட்டு வரும்போது நிறைய ராசிகள்லாம் அனலைஸ் பண்ணி பேசும்பொழுது பிரம்மன் எழுதிய விதி, உங்களுடைய அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு ஆதரவு அதில் இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மன் எழுதிய விதி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் அப்படியே ஃபோனை எடுத்தோடனே அவங்க அழுது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சமயம், சாமி இந்த மாதிரி எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது, இந்த பிரம்மன் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சுவாமி இந்த மாதிரி இருந்து நீங்கள் சொன்ன பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னும்போது, அப்போது இதுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்னதான் மறைஞ்சிருக்கு, எதனால மறைக்கப்பட்டது, என்ன பிரச்சனை, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதுக்கு என்ன பரிகாரம் நான் பண்ணிக்கலாம். என் 12 ராசிக்கு நான் இப்போ தனித்தனியாக சொல்ல போகிறேன். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் என்ன சொல்ல வரேன், என்ன ஸ்லோகங்கள் நடுவில் சொல்லியிருக்கேன், என்ன விஷயங்கள் எந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி இருக்கார், புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிலாம் இருக்கு. இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது பிரம்மன் எழுதிய ரகசிய விதி, மறைக்கப்பட்ட உண்மை என்ன, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசின்னா இதுதான். அதாவது பிரம்ம ரகசியம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், வாக்கால் உலகை வெல்வார், ஆனால் அதே வாக்கால் பிரச்சனையும் வரும். இதுதான்
உங்களுடைய பிரம்ம ரகசியமே. ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்கால் உலகையே வெல்லுவார்னு என்ன, எல்லாத்துலயும் நீ சொடுக்கு போறதுக்குள்ள சாதிச்சுட்டு வர ஆளு நீனு. அதே வாக்கால தான் பிரச்சனையும் உனக்கு வரும். இதுதான் பிரம்ம ரகசியம். இதுல நீ கரெக்டா இருந்துக்கோ. எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு. மறைக்கப்பட்ட ஹிடன் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைக்கப்பட்ட உண்மை என்ன? பேசும் திறன் இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்கு அங்க பேச கற்றுக் கொடுக்கணும் மிதுன ராசிக்கு. அடே அப்பா, நீங்களும் பேசுவீங்க, என்ன மற்றவங்க பேசுறதையும் கேட்டுப்பீங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சிறு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவீங்க. சில நேரத்துல குழப்பங்களை உண்டு செய்யக்கூடியவர் அந்த மிதுனம் ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது. பேச்சுத்திறன் உங்ககிட்ட அபாரமான பேச்சுத்திறன் இருக்கு. நான் மிதுன ராசினாலே பேச்சு திறமையெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை. எதா இருந்தாலும் ஒன்றும் இல்லாத இடத்துல கூட சாதிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு பேச்சு திறமை இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரே நேரத்தில் 2 மனநிலைகள் முடிவு எடுப்பதில் குழப்பம். ஒரே நேரத்தில் 2 மனசு இருக்கும். சினிமாவுக்கு போகலாமா, இங்கே போகலாமா, இங்கே மாலுக்கு போகலாமா, அங்கே போகலாமா, வேலைக்கு போகலாமா, இல்லை வீட்டில் இருந்துட்டு வேற எங்கன்னா கோயிலுக்கு போகலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாம், பணம் கொடுக்கலாமா வேண்டாமா, இவன் கொடுத்தா திரும்ப கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, இந்த சார்கிட்ட போய் உண்மையெல்லாம் பேசி சொல்லி நமக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமா, இல்லை அந்த சார்கிட்ட நம்ம போகலாமா, என்ன பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த மாதிரியான ஒரு மனசு அப்படிங்கிறது இருக்கும். எல்லோருடனும் எளிதாக பழகுவார்கள். ஆனால் எல்லார்கிட்டையும் நீங்கள் பழகிடுவீங்க. ஆனால் திரும்ப அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்கன்னு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. எல்லார்ட்டையும் நல்லா பேச பழகும். ஆனால் உங்ககிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் காரியம் சாதிச்சுக்க முடியாது. நீ கரெக்டான ஆளு தான் நீ. ஆனால் அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. அறிவு அதிகம், ஆனால் அதை பயன்படுத்தும் திசை மாறிக்கொண்டே இருக்கும். உனக்கு நல்ல மூலகாரம், நல்லா படிச்சிருப்ப, ஒரு இன்ஜினியரிங்கில் இருப்ப, நல்ல ஒரு வேலையில் இருப்ப, நல்ல ஒரு சூழ்நிலையில் இருப்ப. உன்னுடைய மூளையை நீ கரெக்டாக பயன்படுத்தினா வாழ்க்கை என்னங்க, எல்லாத்துலேயுமே நீ சக்ஸஸ் பண்ணுவ. குடும்ப வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் நீ சக்ஸஸ் பண்ணுவ. அது அப்படி நீ சரியானபடி நீ பண்ணாததுனால தான் வாழ்க்கையும் திசை மாறிக்கொண்டிருக்கிறது, வேலையும் திசை மாறிக்கொண்டிருக்கிறது. சித்தம்போக்கு சிவம்போக்குங்கிற மாதிரி, என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி நீ போயின்னு இருக்க. உண்டா இல்லையாங்கிறது உனக்கே தெரியும். ரகசியம் வைத்திருக்க முடியாத தன்மை இவர்கள். இதுவே உங்ககிட்ட பலவீனம். யாருக்கிட்டையாவது போய் ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் முக்கியமாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ரகசியம் தங்காது. மறைக்கப்பட்ட உண்மை. இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்னு சொன்னாலே போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு ஒரு கதையே இருக்குங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்குது. ஒரு அப்பா தான் பிள்ளைகிட்ட தான் சாகக்கூடிய காலகட்டத்தில் சொன்னாராம், 4 பேர் பேச்சை கேளு, பொண்டாட்டிக்கிட்ட ரகசியத்தை சொல்லாதன்னு சொல்லிட்டு செத்து விட்டார். 4 பேர் பேச்சை கேளு, பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு செத்து விட்டார். இவன் என்னடா இது இப்படி 4 பேர் பேச்சை கேளுன்னா யார் அந்த 4 பேர்? அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர்லாம் இருக்காங்களே, அவங்க தான் அந்த 4 பேர். பொண்டாட்டிக்கிட்ட விஷயத்தை உண்மையை சொல்லாத அப்படின்னு. இது உண்மையா பொய்யா, இதை நம்ம எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணுமே. பெண்கள்கிட்ட உண்மையை பொண்டாட்டிகிட்ட சொல்லாதுன்னு சொல்லிட்டாரு அப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம நைட்டு 10 மணி கிராமம். அப்போ அதெல்லாம் அந்த காலத்தில் நான் ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கோங்களேன். கிராமம் 10 மணிக்கு லைட்டு கீட்டெல்லாம் வசதியெல்லாம் இல்லை. அப்போ வெளியில் வரான். இப்போ வெளிவாசப்படுத்து வெளியில் வந்திருக்கான். வெளியில் வந்துட்டு யோசிக்கிறான், பொண்டாட்டிகிட்ட விஷயத்த சொல்லலாமா, அப்பா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, பொண்டாட்டிகிட்ட ரகசியத்தை சொல்லாதுன்னு சொல்லிட்டு செத்து விட்டாரு, பொண்டாட்டிகிட்ட சொல்லலாமா வேணாமா, சரி சொல்லி தான் சும்மா ஒரு பொய் தான் சொல்லி பார்ப்போம், என்ன தான் நடக்குது அப்படின்னு. உள்ளே வந்திருக்கான். எங்கேயா போனேன், அதுக்கு 1 மணி நேரமாயா உனக்கு? ஆமாம். சரி, நான் ஒரு ரகசியம் சொல்லணும். என்ன ரகசியம்? நம்ம ஊர் ராஜா இருக்கார்ல, அவர் கர்ப்பமாக இருக்கார். என்னது, ராஜா கர்ப்பமாக இருக்கார்? ஆமாம். ஒன்றுமே புரியல இவளுக்கு, இந்த பொம்பளைக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, இந்த ராஜா கர்ப்பமாக இருக்காரா, இது என்னடா இது பெரிய புது விஷயமா இருக்கே. உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கிட்ட சொல்கிறா, பக்கத்து வீடு இப்படி போயிடுத்து. காலையில் 5 மணிக்கு மகாராணியோட தோழிக்கிட்ட போயிடுத்த விஷயம், ராஜா கர்ப்பமாக இருக்காரன்னு தோழி மகாராணிக்கிட்ட கேட்குறா. மகாராணி இதான் ராஜா நேற்று வாந்தி எடுத்தாரா? அவர் எடுத்ததோ பித்த வாந்தி. ஆனால் ராஜா காதுக்கு போயிரு, யார் இந்த மாதிரி சொன்னது? இந்த வீட்டில் இருக்கிறவங்க இவங்க சொல்லிதான். அவனை கூப்பிட்டு உண்மையை வச்சு கேட்குறா. அவன் ஒரு கடுதாசியில் எழுதி கொடுக்குறான். ஐயா, நீ இதை படித்து பார்த்துட்டு அப்புறமா நீ திருப்பி சொன்னது நான் தான், என் மேலே தான் தப்பு, இருந்தாலும் நீ இதை சொல்லு அப்படின்னு சொன்ன. சீட்டை வாங்கி 4 பேர்கிட்ட சொல்லாத, 4 பேர் சொல்கிறத கேளு, இப்போ பொண்டாட்டிகிட்ட ரகசியத்தை சொல்லாத அப்படின்னு சொன்ன. அவன் அப்போ தான் இந்த ராஜா உணர்ந்தான், அப்பா உன்னால நான் ஒரு புத்தி கற்றுக்கிட்டேன்டா சாமி, இனிமேல் நான் என் பொண்டாட்டிகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவர் ராஜா தெரிஞ்சுட்டாரா. எதுக்காக சொல்கிறேன்னா, இது மாதிரி சில பெண்கள்கிட்ட ரகசியம் தங்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக இந்த கதை.
ஸோ அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சநதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நேரம் கிடைக்கும்போது பஞ்சநதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஷோலிங்கர்லாம் டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு இந்த பிரம்ம ரகசியம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ இதுவரையில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போதுமே இந்த மிதுன ராசி அப்படின்னும் போது உபய ராசி, குழப்பமான ராசின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போதுமே நீங்கள் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு கிழமை புதன்கிழமை. புதன்கிழமையில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். புதன்கிழமையில் போய் ஒரு விளக்கேற்றுங்க, புதன்கிழமை கோயிலுக்கு போங்க, புதன்கிழமையில் போய் ஒரு மகாலட்சுமிக்கு விளக்கேற்றுங்க. வித்யாகாரகன் புதன் தான் உங்களுக்கு ஆதிக்கம். புதனில் நீங்கள் செய்கிற எல்லா புதஹோரையில் செய்யக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நீங்கள் பார்த்தது 12 ராசிக்கான செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, மறைக்கப்பட்ட உண்மை எது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, உங்களுடைய ஜென்ம ஜாதகப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்னாதிபதி யார், உங்கள் ராசியாதிபதி யார், உங்களுடைய 7ஆம் அதிபதி யார், உங்களுடைய 7 குடையவன் யார், ஜாதகத்தில் சரியாக இருக்கா, உன்னுடைய வரவு செலவு, உன்னுடைய முழு ஜாதகத்தை நீ ஒரு தடவை அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோ. எப்பப்போ என்ன தசா புக்தியில் என்னென்ன நடக்கிறதோ இதுக்கு நான் என்ன பண்ணணும். இப்போ இதுவரையில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது எனக்கும் நானும் அதை தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சுபம்.